ஒரு பாட்டு போடு. ஓகேண்ணே. ஓட்டு 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 ஓட்டை கொண்ட அவனை முந்திரான் அவனை ஓட்ட முடி போடா வண்டி ஓடுறான் அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன் அந்த பள்ளத்துல ஓட்டு 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 சத்தமா வெல்கம் பேக் டு நிக்கி டாக்கி. நான் உங்கள் நிக்கிதா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போறேன். ஒட்டக கறி சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ வாங்க உள்ள போகலாம். என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறும். அதை பாருங்க. ஹோட்டலா ஹோட்டல். சரி, இப்போ உன்ட்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரொம்ப கட்டா உடனே அடுக்கு போ. சரிண்ணே. هذا زربيان، هذا قابولي عادي، هذا مندي، هذا كبسة، هذا قابولي تنور، هذا بخاري، هذا بخاري. அரிசி பேரை கட்ட ஆத்து பேரையும் பஸ் பேரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. பேர் அப்படி தான் வச்சிருக்காங்க. هذا برياني تمام. هنا قصابية جمل فريش، لحم مقلي جمل فريش، لحم مقاديد مضبي فريش. هنا دجاج مندي. Una casta min opizra shukwe min bahatte zaratrama هنا دجاج على الفحم الصفاء فريش. அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சுப்பா. போய்கிட்டு இருக்கு. வணக்கம் மாப்பிள, தேனியில இருந்து பேசுறேன். பாருங்க, உள்ளார நம்ம இங்கதான் உட்காருக்கோம். இங்க ஸ்பேஸே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வீட்டுல கூட தரையில உட்காந்து சாப்பிடுவோமான்னு தெரியல. ஆனா இங்க நம்ம தரையில உட்காந்து சாப்பிட்றது தான் இங்க கல்ச்சராகவே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே சேர்ஸ் டேபிள்ஸ் கூட இருக்கு. பட் ஆனால் இங்கே தரையில உட்காந்து சாப்பிட்றது தான் ஸ்பெஷலு. அண்ட் இங்கே தரையில அந்த அட்மாஸ்பியருமே ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்தாச்சு. என்னென்னலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நம்மளுடைய நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒமானி ட்ரெடிஷ்னலான ஒரு பிரியாணி. அதுக்கப்புறம் இது சிக்கன். அப்புறம் இது கேமல் கிரேவி. அதுக்கப்புறம் இது கேமல் ஃப்ரை. அப்புறம் இது மட்டன். இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா கலட்டி
வறுக்க வேண்டியதை வறுத்து பொரிக்க வேண்டியதை பொரிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கா வச்சிருக்கீங்க. இது வந்து சாலட். இப்போ வந்து நம்ம எப்பவுமே வந்து பிரியாணி வந்து சாப்பிடுவோம். ஆனால் என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேமல் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து கேமல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய கேமல் கிரேவி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இது வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுவேன். அதான் வெந்திருக்கு. இது வந்து டேஸ்ட் வந்து நம்மளுடைய சிக்கன் மாதிரிலாம் இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கேமல் ஃப்ரை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து பாருங்க செம்மையா வந்து வெந்திருக்கு இது. ஆனால் அண்ட் பார்க்குறதுக்குமே நம்மளுக்கு வந்து மட்டன் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து கேமல் சாப்பிட போகிறோன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்போவே வந்து எனக்கு வந்து ஐயோ கேமல் சாப்பிடணுமா அப்படிதான் இருந்துச்சு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. டேஸ்ட் வந்து மட்டன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் டேஸ்ட் ரியலி அது நான் சாப்பிடும் போதே எனக்கு டேஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சு, மட்டன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். எலும்பெடுத்துக்கிறேன் ஏலந்தாரி புள்ள, சும்மா நக்கி கீழே விடு. இல்ல என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து காபூலி ரைஸ் வந்து சாப்பிடலாம். நம்ம ஊர்ல வந்து பிரியாணின்னு சொல்லுவோம், இவங்க வந்து காபூலி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இது டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா உதிரியா இருக்கு. என்ன முங்குறாயா? நார்மல் ஒயிட் ரைஸ் மாதிரி தான், ஆனால் வந்து இதில் ஃப்ளேவர்ஸ் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற நம்மளுடைய பிரியாணியை சாப்பிட்டு இது வந்து சாப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறையா மசாலாஸ் எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து நிறையா மசாலாஸ் இல்லை, மசாலாவே இல்லை 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 இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நீ பொத்திட்ட மசாலாவே இல்லை அண்ட் லைட்டாக கார்டமம் ஃப்ளேவர் வருது. அண்ட் அதுக்கப்புறம் இதில் மட்டன் எதுவும் போட்டு நம்மளுக்கு வந்து பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம கேட்குறது இப்போ மட்டன் வேணும்னா வந்து மட்டன் வந்து போட்டு கொடுப்பாங்க, இல்லை சிக்கன் வேணும்னா வந்து சிக்கன் போட்டு தருவாங்க. நம்ம வந்து சிக்கன் கேட்டிருக்கோம். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றேன். நம்ம இந்த சிக்கன் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவுமே செம்மையா வந்திருக்கு அண்ட் ஆக்சுவலா வந்து இது தோலோட இருக்கு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டோம். சிக்கனுமே செம்மையா வந்திருக்கு. எவ்வளோ நம்ம எலும்பே வந்து நான் இப்படி எடுக்கும்போது வந்து கீழே வந்து விழுந்துருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு தெரியும். ஆஹா, சிக்கன் வந்து செம்மையா வந்திருக்கு. ஆனால் லைட்டா ஆயிலியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மட்டன் வந்து சாப்பிடலாம். வாவ், ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஓ நோ. மட்டனுடைய அந்த ஒரு நல்ல ஸ்மோக்கியான ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இருக்கு. அண்ட் இங்கே கொழுப்பும் வந்து நம்மளுக்கு லைட்டாக வர்றதுனால நல்லாவே இருக்கும். அண்ட்
நான் இப்போ சாப்பிட்டது இதுதான் ரொம்ப ஆயிலியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ரைஸ் வந்து சாப்பிடலாம், நம்ம பிரியாணி ரைஸ். அண்ட் இந்த ரைஸ் வந்து என்னன்னா வந்து நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ். அண்ட் செம்ம உதிரியா இருக்கு. அண்ட் இதுலயும் இங்க இருக்கிற எல்லா பிரியாணிஸ் எல்லாத்துலயுமே வந்து எல்லா ரைஸ்லயுமே வந்து நம்ம எந்த மீட்டையுமே மிக்ஸ் பண்ணி வந்து செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து நார்மலா எதுவும் மிக்ஸ் பண்ணாம குஸ்கா மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்கு. நம்மளுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. மசாலாஸ் வந்து தானே நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டா ரொம்பவே சப்புன்னு தான் இருக்கு. அண்ட் இங்கே நம்ம மெயினாக வந்ததுக்கான ரீசனே வந்து கேமல் கறி வந்து சாப்பிட்றதுக்கு தான் இங்கே மெயினாக நம்ம வந்தோம். ஸோ அதனால இவங்களுடைய ஸ்பெஷலான காபுலி ரைஸில் வந்து கேமல் கிரேவியை ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் கேமலும் போட்டுக்கிறேன். கேமல் கறியை லைட்டாக பிடிச்சிட்டு இந்த கிரேவியோட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். என்னடா இது ரசிச்சூரியா? என்னடி வாய்ஸ் இது? இந்த ரைஸ் தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கிரேவியை ஊற்றிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கும் நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு. அண்ட் மெயினா இந்த கேமல் கறி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனாலும் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து யாரெல்லாம் கேமல் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளஸ் டேஸ்ட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இதோட டேஸ்ட்டுமே வந்து மட்டனோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் அந்த கறி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாப்பி இவருக்கு இதான் வேலை.